வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் கூட்டத்தில் விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, பொருளாதார மந்தநிலை உள்ளிட்ட பிரச்சினைகள் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு நாளை உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இரு அவைகளிலும் காலை 11 மணிக்கு உரை. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் குறித்த அறிக்கை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மசோதாவுக்கு ஒப்புதல் பெற மத்திய அரசு திட்டம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு அவசரமாக ஒப்புதல் வழங்கி இருப்பது ஏற்புடையது அல்ல. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மசோதாவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழு அறிவிக்கையை திரும்பப் பெற வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி வலியுறுத்தார். மகாத்மா காந்தியின் 78ஆம் நினைவு தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மரியாதை. பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் 78ஆம் நினைவு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. மகாத்மா காந்தி நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு. தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் வேற்றுமையை கடைபிடிக்க மாட்டேன் என உறுதிமொழி. இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். மகாத்மா காந்தி இன்றும் கேலி செய்யப்பட வேண்டுமா என தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி கேள்வி. காந்தி தனது வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார் என்றும் குற்றச்சாட்டு. காந்தி நினைவு நாளை அரசியலாக்குவதை விடுத்து மக்களிடையே நல்லிணக்கத்தை வளர்க்க கவனம் செலுத்துங்கள். தன்னை மன்னராக நினைத்துக் கொண்டு அதிகாரம் செய்யும் மனநோயில் இருந்து ஆளுநர் விடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் சாமிநாதன் அறிக்கை. சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்களை இளைஞர்கள் சிலர் காரில் துரத்திச் சென்ற விவகாரம். 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தகவல். ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தாலே 5 ஆண்டுகள் சிறை என அறிவித்துள்ள முதலமைச்சர் முதல் வழக்காக காவல்துறைக்கு ஆணையிடுவாரா? திமுக கொடிபொருத்திய காரில் பெண்களை துரத்திச் சென்ற நபர்களை குறிப்பிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. தமிழகத்தில் அப்பாவி மக்கள் பாதுகாப்பாக நடமாட முடியாத நிலை உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. போதை மருந்து வணிகத்திற்கு எதிராக போராடிய குத்துச்சண்டை வீரர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை சுட்டிக்காட்டி விமர்சனம். நாளை தமிழ்நாடு வரும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசியதை கண்டித்து போராட்டம் தொடரும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். இன்று கேள்விப்பட்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தோழர்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவார்கள். ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை தேசப்பிதா ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு உற்ற தோழனாக உறுதுணையாக இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கரை இழிவான கருத்துக்களை
அம்பேத்கர் அம்பேத்கர் என்று இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷாவை கண்டித்து இந்த போராட்டம் தொடரும். வேங்கை வயல் கிராமத்தில் தலித் மக்களுக்கு காவல்துறை நெருக்கடி கொடுப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. வேங்கை வயலை காவல்துறை தனித்தீவாக மாற்றியுள்ளதாகவும் விமர்சனம். மாற்றியிருக்கிறார்கள். உள்ளே யாரும் நுழைய முடியாது, வெளியே யாரும் போக முடியாது என்கிற அளவுக்கு வேங்கை வயல் தலித் மக்களை காவல்துறை தனிமைப்படுத்தி இருப்பது, நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருப்பது, அதன் மூலம் மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவது மிகுந்த கவலை அளிக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடவில்லை என்பது அரசியல் ரீதியாக அதிமுக வலுவிழந்து உள்ளதை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளதாக திருமாவளவன் விமர்சனம். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி வெளியில் வரும் என்றும் விமர்சனம். வேங்கை வயல் சம்பவத்தின் முதல் குற்றவாளி காவலர் முரளிராஜாவின் பாட்டி இன்று காலை உயிரிழப்பு. இறுதிச் சடங்கிற்கு வெளியூர் உறவினர்களுக்கு போலீசார் அனுமதி மறுப்பதாக கூறி உடலை சாலையில் வைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராட்டத்தை அடுத்து விபத்தில் உயிரிழந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி உடலை தோண்டி எடுக்க அனுமதி. திருமயம் வட்டாட்சியர் முன்னிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் உத்தரவை செயல்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கின் எதிரொலி. புதுக்கோட்டை மாவட்ட கனிம வள உதவி இயக்குநர் லலிதா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அரிட்டாப்பட்டியில் பாராட்டு விழா. மதுரை வந்த மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. மக்களின் ஒருமித்த போராட்டத்தின் எதிரொலியாகவே டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டது. பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் சுரங்க அறிவிப்பு திரும்பப் பெறப்படவில்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். பல இடத்துக்கு போகணும், கேபினெட்டுக்கு போகணும், அமைச்சரவையினுடைய ஒப்புதல் வாங்கணும், கேபினெட் செக்ரட்டரி வரைக்கும் போகணும். இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது 3:30 மணிங்க ஐயா, 3:30 மணி. 24 மணி நேரத்திற்குள்ள அடுத்த நாள் காலை 22 டிசம்பர் அடுத்த நாள் காலை சரியா 4:31 மணிக்கு சாயந்தரம் இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்து நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் அறிவித்திருக்கிறார். கோஆப்டெக்ஸ் ஊழியர்களுக்கு 15% வரை ஊதியத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அலுவலக உதவியாளர் முதல் தலைமை பொது மேலாளர் வரை 10 நிலைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு. திருவள்ளூர் மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் ஒப்புதல் நிறுத்தி வைப்பு. தென் மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. மருத்துவ மாணவர் இடஒதுக்கீடு ரத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டார். மருத்துவ படிப்புகளுக்கான மாநில இடஒதுக்கீட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் உறுதி. இது நம்ம காலங்காலமாக அந்த சமூக நீதியும் இடஒதுக்கீட்டு இந்த உரிமையும் தமிழ்நாடு நிலைநிறுத்தி வருது. இதில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த வகையில் மிக விரைவில் சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் 1207 மருத்துவ இடங்கள் பறிபோகும் அபாயம். முதுநிலை மருத்துவ படிப்பில் மாநிலத்தின் உரிமை பாதிக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. 69% இடஒதுக்கீட்டிற்கு இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இது மட்டுமல்லாது தனியார் கல்லூரிகளில் இருக்கிற அந்த 50% அந்த இடஒதுக்கீட்டிற்கும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்தை ஏற்படுத்தும்.
மாநில அரசின் செலவில் நிர்வகிக்கப்படும் முதுநிலை மருத்துவ படிப்பை மத்திய அரசுக்கு தாரை வார்க்கும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சனம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதியை கடைபிடிப்பதில் இந்த இடஒதுக்கீடு என்பது இன்றியமையாத ஒன்றாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த தீர்ப்பு செயல்படுத்தப்பட்டால் மாநிலத்தின் உரிமைகள் பாதிக்கப்படுவதுடன் மாநில ஸ்ரீபெரும்புதூர் அருகே படப்பையில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரில் அதிமுக நிர்வாகி கைது. ஆத்திரமடைந்த இளம் பெண்கள் அதிமுக பிரமுகரை சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. படப்பையில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதான அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்யும் சூழல் தற்போது நிலவி வருகிறது. தென்காசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சீமானை மறைமுகமாக சாடினார் திமுக எம்பி கனிமொழி. தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அதனாலதான் ஒருவேளை பொழுது போடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பெரியாரை விமர்சித்த மிகப்பெரிய கூலிக்காரர் கருணாநிதிதான் என சீமான் கடும் விமர்சனம். கனிமொழி கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி. ஒரு அப்பாவுக்கு 2 சாதி இருக்குமா? யாராவது சொல்லுங்க சொல்லுங்கங்க. அப்ப என்னதுல போய் தூத்துக்குள்ள நீங்க வந்து பெரியாரை பத்தி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா? சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியா உங்க அப்பா தான். போராடும் மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணாமல் போராடுபவர்களை கைது செய்வதா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மதுரையில் 4 வழிச்சாலை பணி விவகாரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கைது செய்யப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம். தமிழகம் முழுவதும் பல வழக்குகளில் காவல்துறையினர் குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. தமிழக உள்துறை செயலாளர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி உத்தரவு. நிலைக்குழு கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்காமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாக சென்னை மேயர் பிரியா பேச்சு. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் அதிகாரிகள் இல்லை என்றால் எதற்கு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் கேள்வி. சென்னையில் செல்லப்பிராணிகள் கால்நடை வளர்ப்பை முறைப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் புதிய திட்டம். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் செல்லப்பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்துவதை கட்டாயமாக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றம். வேலூரில் பெண் மருத்துவர் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் 4 பேருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. வேலூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட பாலியல் கைதிகள் செய்தியாளர் மீது தாக்குதல். காவல்துறை பாதுகாப்புக்கிடையே வீடியோ எடுத்தவர் மீது பாய்ந்ததால் பரபரப்பு. சிறை காவலர்களை உயர் அதிகாரிகளின் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தும் ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழிப்பு. எதிர்காலத்தில் இதுகுறித்த புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திட்டவட்டம்.
கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பத்தில் ஆக்கிரமிப்பு என கூறி விளைநிலங்களில் வசிப்போரை வெளியேற்றக்கூடாது, உரிய ஆவணங்கள் இருப்பதால் விசாரணை முடியும் வரை நடவடிக்கை கூடாது என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் பாலாற்றில் தோலாலை கழிவுகளால் ஏற்பட்ட மாசால் பாதிப்படைந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தோல் ஆலைகள் மூலம் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க குழு அமைக்கவும் ஆணை. ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் வியூகங்களை வகுக்கும் ஜான் ஆரோக்கியசாமியுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தகவல். மாவட்ட செயலாளர் நியமனம் நிறைவடைந்த பின் மாற்றுக் கட்சியினர் பலர் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடவும் விஜய் திட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியல் நாளை வெளியீடு. ஏற்கனவே 38 பேர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கிருஷ்ணகிரி, சேலம், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான செயலாளர்களை அறிவிக்கிறார் விஜய். தமிழகத்தில் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராக வேண்டும் என ஆளுநர் கருத்து தெரிவித்த விவகாரம். பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருவர் மேயராக நின்று பேட்டி கொடுக்கும் நிலையில் அமைச்சர் நின்று கொண்டிருப்பதை சமத்துவம் என சேகர் பாபு பதில். இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணை பெருநகரத்துடைய மேயராகி ஆக்கிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும். சமத்துவம், சகோதரத்துவம் இவைகள்தான் அடிப்படை கொள்கையாக கொண்டு செயல்படுகின்ற இயக்கம் என்பதால் தான் மேயர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அமைச்சர் ஆக இருந்தாலும் அந்த பக்கத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இதுவே அந்த சமத்துவம், சகோதரத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. சென்னை அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டப் பணியை தனியாருக்கு டெண்டர் விடுவது தொடர்பாக இன்னும் முடிவெடுக்கவில்லை என மேயர் பிரியா விளக்கம். பரிசீலனையில் உள்ள திட்டம் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் எனவும் உறுதி. தேனியில் பிப்ரவரி 2ஆம் தேதி தனியார் நிறுவனம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பு. தடையில்லா சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படாததால் அனுமதி மறுக்கப்பட்டதாக காவல்துறை விளக்கம்.